ஹாய் ஃபிசிக் டைஸ் அப்டேஸ் உனக்கு இந்த வீடியோல கூலி படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க வந்து போகிறோம். கூலி இந்த ஒரு படத்துக்கான பிஸ்னஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எல்லா இடங்களுமே இந்த ஒரு படத்துக்கான பிஸ்னஸ் ஹையர் லெவலில் தான் இருக்கும் செய்யுது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வந்த படங்களில் எந்த ஒரு படங்களுமே பண்ணாத ஒரு பிஸ்னஸை இந்த ஒரு படம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஓவர்சீஸ் ரைஸ்லாம் 90 கோடி 90 க்ரோஸ்க்கு மேலே இந்த ஒரு படத்துக்கான ஓவர்சீஸ் ரைஸ் வந்து செல்லுந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. எது எப்படியோ மண்டே அப்படிலாம் டியூஸ்டே இந்த ஒரு படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் ஒவ்வொரு இடங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண வந்து போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஹிந்தி டைட்டில் மஜாதுவா அப்படி ஏதோ ஒரு பேர் வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு கரெக்டாக சொல்லவும் தெரியல. நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஸ்க்ரீனில் போடவும் செய்கிறேன், நீங்களாம் பார்க்க வந்து செய்யலாம். ஸோ இந்த ஒரு டைட்டில் தான் ஹிந்திக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் வைக்க வச்சுருக்காங்க கூலி படத்துக்கு. பட் ஆனால் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்லேருந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வரைக்கும் இதை வந்து வேண்டாம், இந்த டைட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் நம்ம சன் பிக்சர்ஸ்க்கு வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அஃபிஷியலாகவே டீம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. நம்ம கூலி படத்துக்கான ஹிந்தி டைட்டில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலி த பவர் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு அஃபிஷியல் டீம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. 50 டேஸ் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் டீம் லிஸ்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு போஸ்டர் லிஸ்ட் பண்ணும் போதே சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு டைட்டில். ஸோ கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் இந்த ஒரு படத்தை லிஸ்ட் பண்ணும்போது கூலி த பவர் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண வந்து போகிறாங்க. ஸோ கூலி அப்படிங்கிற டைட்டில் ஹிந்தியில் ஏன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 படங்கள் கூலி அப்படிங்கிற டைட்டிலில் வரவன்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் அப்போ 90ஸ்ல வந்த ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் இருக்கார் இல்லையா, அவரோட படத்துலையுமே வந்து கூலி நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு வைக்க வச்சிருந்தாரு. அப்புறம் அதே டைட்டில் வருந்தவரும் வைக்க வச்சிருந்தாரு. ஸோ 3 படங்கள் கூலி அப்படிங்கிற டைட்டில் வரவும் செஞ்சு சொன்ன இவங்களுக்கு கூலி அப்படிங்கிற டைட்டில் ஹிந்தியில் கிடைக்கவும் செய்யல. ஸோ அதனால இப்போ கூலி த பவர் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வைக்க வச்சிருக்காங்க.